எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிளியர் கட் கான்செப்ட்ஸ். ஸோ நீங்கள் CTET ப்ரிப்பரேஷனில் டிசம்பர் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற அசூரன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சேனல் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். வாய்ஸ் கிளியராக கண்டினியூ பண்ணி. So, 1 minute. ஸோ ப்ரிப்ரேஷன் டீட்டெயில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஓகே, என்ன படிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அதை ப்ராப்பராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஏன்னா லேட்டஸ்ட் ஒரு பேப்பர் நம்ம போடலை. எந்ததுன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் ஜூலை ஆகஸ்ட் 7க்கு நடந்த எக்ஸாம் அப்லோட் பண்ணலை. ஓகே, ஸோ அது ஒரு தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அதான் லேட்டஸ்ட் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் வரும். ஓகே, என்னென்ன டாப்பிக்கெல்லாம் ரிப்பீட்டடாக வருது, எந்த மாதிரி படித்தா நம்ம பாஸ் பண்ணலாம், எதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த வேர்டு ரிப்பீட்டடாக வருது அப்படின்றத ப்ரீவியஸ் கொஷின் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். அப்போ இந்த ஒரு 30 கொஷின் பார்த்துடலாம். CDP தமிழ் இங்கிலீஷ் 3 வீடியோஸுமே பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேருக்குமே காமன். ஸ்லைட்டு சேஞ்சஸ் தான் இருக்கும், அதனால் நம்ம அப்படியே படிக்கலாம். CDP வந்து அந்த ஏஜ் மட்டும் கொடுக்கும்போது பர்டிகுலராக கேட்பாங்க 1 or 2 கொஷின். அதர்வைஸ் நம்ம வைகாஸ்கி பியாஜே அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் எல்லாமே சேம் தான், உங்களுக்கு மாற போகிறதில்ல. அதனால் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 ப்ரிப்ரேஷன் இருக்குது. உங்களுக்கு டவுட் வேணால் நான் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு CDPக்கு என்னென்ன வீடியோ இருக்கோ எல்லாமே பார்த்துருங்க. ஓகே, உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் 3 days பிளானும் இருக்குது. எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஒரு தடவை ஒரு நோட்டில் போட்டு எழுதுங்க என்னென்ன நீங்கள் பார்க்கணும், எந்தெந்த வீடியோஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு, ஃபஸ்ட்டு எதுக்கு பீரியாட் நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது எது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அனாலிசிஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ கொஷின் பார்த்துடலாமா குயிக்காக? 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது லேட்டஸ்ட்டாக நடந்த பேப்பர். ஓகே, இப்போ ரீசண்ட் பேப்பர் 2024 ஆகஸ்ட் 7. ஓகே, ஜூலை அப்ளிகேஷன் வந்து ஜூலைன்னு வந்திருக்கும், ஆகஸ்ட் 24. ஏன்னா இது ஏன் இந்த பேப்பர் வந்து CTET.nic.inலேயும் அவைலபிளாக இல்லை, ஒன்லி ஆன்சர் கீ மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வெளியே வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கும். கொஞ்சம் விசிபிலிட்டியை ஹை பண்ணிக்கோங்க, அதாவது லைட்டு ஃபோக்கஸை ஹை பண்ணிக்கோங்க, கிளியராக இருக்கும். ஏன்னா எனக்கு கிளியராக தான் இருக்குது, நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 1 CDPயில் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. கொஷின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், Teachers should respect the individual differences among learners and adapt their teaching to cater to need all students. Cater அப்படின்றது என்னது? To provide what somebody needs or wants. ஓகே, ஹெல்ப் பண்ணுறது, கேரிங் கேர்ன்றோம் இல்லையா, அதான் cater. ஹெல்ப் டு நீட்ஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை பார்த்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. Collaborations, group works and interactions among students should be avoided while teaching a class of diverse learner. இப்போ டைவர்ஸ் லேர்னர்னா பலதரப்பட்ட லேர்னர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க குயிக்காக பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஸ்லோவாக பண்ணுவாங்க. அப்போ அதை பார்த்துட்டு கொலாபரேஷன், குரூப் ஒர்க்கு, இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் அவாய்டு பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு, அவாய்டு பண்ணக்கூடாது, ஹெல்ப் தான் பண்ணும். கொலாபரேஷன் ஒர்க்கு, குரூப் ஒர்க்கு அப்படின்னா ஒருத்தர் தெரிஞ்சது இன்னொருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது குரூப் ஒர்க்கில். கொலாபரேட்டிவ் ஒர்க்லேயும் அதுதான். அப்படின்றப்ப அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. அது R is false. A is true, R is false. Second one, a key commonality in Piaget and Vygotsky's theory. அப்போ நீங்கள் பியாஜே தியரியும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், வைகாஸ்கி தியரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள காமன்லிட்டி என்னது, பொதுவான தத்துவம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்வால்வ்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் தேர் ஓன் லேர்னிங்.
ரெண்டு பேருமே இதை தான் சொல்லுவாங்க. ஓன் லேர்னிங்கில் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து அவங்களுடைய செல்ஃப் லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் த ரோல் ஆஃப் கல்ச்சர் இந்த காக்னேட்டிவ் ப்ராசஸ். கல்ச்சர்ன்றத வேர்டு வந்து வைகாஸ்கி யூஸ் பண்ணுவார். ரெண்டு பேருக்கும் காமன் கிடையாது. தேர் வியூஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் தாட், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் ஸ்டேஜ் லைக் ப்ராக்ரஷன். ஸ்டேஜ் லைக் ப்ராக்ரஷன்னா அது வந்து பியாஜே சொல்லுவார். பியாஜே என்ன சொல்லுவார்னா ஒரு லெவலாக தான் ஸ்டேஜ் இருக்கும், ஒரு ஸ்டேஜில் தான் லேர்னிங் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்டு, தேர்டு அப்படின்னு ரெக்டாங்கிள் ஃபார்மேஷனில் கொடுக்குறது வந்து பியாஜி. வைகாஸ்கி சொல்லுவார் ஸ்டேஜ் கிடையாது. சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை இப்போ வந்து இப்போ லேப்டாப்பில் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, கேம் கேள்றாங்க, நம்மளுக்கு தெரியாது. அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நம்ம செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி கிடையாது, டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து வைகாஸ்கி. லேர்னிங் ஸ்டேஜ் படி இல்லை அப்படின்னு சொல்கிறது வைகாஸ்கி. இல்லை ஸ்டேஜ் வைஸ் தான் நடக்கும்னு சொல்கிறது பியாஜி. அப்போ இதெல்லாம் காமனாக இல்லை, இது மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கல்ச்சரில் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் அண்ட் தாட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ராக்ரஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்றே காமனிட்டி வந்து ஓன் பேஸ் ஆஃப் லேர்னிங்கில் காமனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. Which of the following is correctly described culturally responsive teaching to cater to diverse group of students? அப்போ எது ரெப்ரசன்ட் பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுது? கல்ச்சரலி ரெஸ்பான்சிவ் டீச்சிங், சிஆர்டி டீச்சிங்னுவாங்க. கல்ச்சரலி ரெஸ்பான்சிவ் டீச்சிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இப்போ ஆதிவாசி பீப்புள் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்குது, அதை நம்ம வந்து என்கரேஜ் தான் பண்ணணும். அந்த இதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்கள வந்து கிளாஸ் ரூமில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லலாம். அவங்க இதில் அந்த கல்ச்சர் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணுறோம். அதான் சிஆர்டி டீச்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் அது அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ எதுவுமே வந்து நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த மென்டாலிட்டியை கொண்டு வர்றதுக்கு கல்ச்சரல் ரெஸ்பான்சிவ் டீச்சிங். எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாருமே ஈக்குவல் தான், செட் ஆஃப் கல்ச்சர் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அண்டரில் வரும். ஓகே, ஸோ இன்டென்ஷனல், அடாப்டிவ், டிஃப்ரென்ஷியேட் இதெல்லாம் ஓகே. கல்ச்சரல் குரூப்பை பார்த்தோம். ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. ஸ்டாண்டர்டைஸ்னு என்னது, நெகட்டிவ் வேர்டு மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு, இவ்வளோ படிக்கணும்னா இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ தான், ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. அப்போ அது இங்கே கிடையாது. ஓகே, so 1 minute. Any messages? Am I audible? ஒரு just some yellow line is audible, clear இருக்கா? I think clear இருக்கு. Okay. So according to Jean Piaget, how the you can answer பார்த்தோம். First one 1, 2 and 3. First one. Question number 4. According to Jean Piaget, how are children different from adult? Childrenum adultum எப்படி டிஃபர் ஆகுறாங்க ஜீன் பியாஜேவை பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துருப்பாரு. திங்கிங் வந்து அவங்களும் திங்க் பண்ணுவாங்க, நம்மளும் திங்க் பண்ணுவோம். திங்கிங்கில் குவாலிட்டி சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருப்பார். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். என்ன புரிஞ்சுக்கிறணும், டாபிக் வைஸ் அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஜீன் பியாஜே என்ன சொல்கிறாரு, வைகாஸ்கி என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய தாட்டை இன்க்ளூட் பண்ண முடியாது, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அவர் என்ன சொல்லியிருப்பார் ஜீன் பியாஜேனா, திங்கிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளும் ஒரு 10 வயசு குழந்தைங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்மளும் திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, நம்மளுக்கு என்னது, நம்மளுடைய ஜாப் ஒர்க்கு மேபி அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த குழந்தை வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்கும், நம்ம என்ன ஹோம்ஒர்க் பண்ணோம் அப்படின்ற திங்கிங் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும், அவங்க இதில் சில நேரம் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ
கொஷின் வந்து சில்ட்ரன்ஸ் திங்கிங் இஸ் குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரெண்ட், குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது சொன்னாலும் சின்ன பிள்ளைத்தனமாக திங்க் பண்ணாதுன்றவாங்களே, சின்ன பிள்ளைத்தனமாக பேசாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி திங்க் பண்ணுறது, அதாவது அப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளை மாதிரி திங்க் பண்ணுறது, அதுதான் குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டியில் சேஞ்ச் இருக்கும். ஓகே, அதான் ஜீன் பியாஜெட் சொல்கிறது. குவான்டிட்டியில் சேஞ்ச் இருக்குமானா இருக்காது. சில்ட்ரன் ஆர் டிபெண்ட் ஆன் அடல்ட்ஸ் வைல் அடல்ட்ஸ் ஆர் இண்டிபெண்ட், அந்த மாதிரி கிடையாது. சில்ட்ரன் எல்லாருமே அடல்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அடல்ட்டெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக. அப்படி நம்ம ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. இட் டிஃபர்ஸ். அடல்ட்ஸ் ஆர் மச் மோர் நாலேஜபிள் தென் சில்ட்ரன், அந்த மாதிரி இப்போ நம்ம டெரைவே பண்ண முடியாது. சில்ட்ரன்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்காங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்டும் இருக்குது. அவங்க சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு நிறைய அவைலபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நாலேஜும் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது எனி ஃபீல்டில். ஸோ இதவும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒன்லி குவாலிட்டி சேஞ்ச் ஆகிறத நம்ம வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு, யூ ஆர் எ டீச்சர் ஹூ வாண்ட்ஸ் டு ஹெல்ப் யுவர் ஸ்டூடெண்ட் டு டெவலப் மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்கில். மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்கில் அப்படின்னா திங்கிங் அபவுட் த திங்கிங். ஓகே, ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணுறோம், 2 நிமிஷம் கழிச்சு நம்மளே திங்க் பண்ணுறோம், நம்ம திங்க் பண்ணது கரெக்டாக, அது கரெக்டான வழியில் தான் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுறதா மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்கில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு ஃபோஸ்டர் திஸ் டைப் ஆஃப் திங்கிங். அப்போ இந்த திங்கிங்க்கு என்ன ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ப்ரொவைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் சம்மரைஸ்டு நோட்ஸ் ஃபார் அசைன்மெண்ட். சம்மரைஸ்டு நோட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கிடையாது. ஓகே, இது கிடையாது. நம்ம இதுலேயுமே என்ன சொல்கிறோம், நம்ம நோட்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய திங்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும். அசைனிங் ஹோம்ஒர்க் தட் ரெக்வயர்ஸ் மெமரைசேஷன் அண்ட் ரிசல்ட். மனப்பாடம் பண்ண வைக்கிறது, நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறதும் சரியான வழி கிடையாது. கிவிங் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் இன்ஸ்டெட் ஆஃப் குவாலிட்டி ஃபீட்பேக் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ். மார்க் பேஸ்டு கிடையாது. நீ 100 மார்க் எடுத்துட்டேன்னா அவன் இன்டெலிஜென்ட்டாக, 50 மார்க் எடுத்தவன் இன்டெலிஜென்ட் கிடையாதுன்னு இல்லை. ஓகே, வே ஆஃப் திங்கிங் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் தேர் ஓன் லேர்னிங் அண்டு திங்கிங் ப்ராசஸ். நம்ம என்கரேஜ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்டை அவங்களுடைய ஓன் லேர்னிங் அண்ட் திங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி. எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, டைரக்ட் கொஷின் கொடுக்காம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி, இது எப்படி வரும், ஏன் வரும், ஆன்சரை டைரெக்டாக கொடுக்குறதில்ல. ஒய் யூ ஆர் டெல்லிங் 5 ஆன்சர் எப்படி வந்துச்சு, எஸ் ஆர் நோ கொஷின்லேயும் கொஷின் நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஒய் இட் இஸ் எஸ், ஒய் இட் இஸ் நோ, சே வித் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அவங்க ஓனாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. தட் இஸ் மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்கில். அவங்க சொன்ன ஆன்சரே அவங்கள திங்க் பண்ண வைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் 6th ஒன். அக்கார்டிங் டு லைவ் வைகாஸ்கி, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்டு தாட்? ஓகே, இது ரிப்பீட்டட் கொஷின். அவர் என்ன சொல்கிறாரு லாங்குவேஜ் அண்ட் தாட்டை பொறுத்து அப்படின்னா, லாங்குவேஜ் அண்ட் தாட் ஆர் இண்டிபெண்ட், ரெண்டும் இண்டிபெண்ட்டுன்னு சொல்கிறாரா, இல்லை ரெண்டும் ஒன்று இன்டர் ரிலேட்டட், ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டுன்னு சொல்கிறாங்களா, இல்லை டஸ் நாட் சேவ், லாங்குவேஜ் வந்து தாட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது, தாட்டு வந்து லாங்குவேஜுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இன்டர் ரிலேட்டட், ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட், ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கணும். Next, question number 7. A teacher asked herself, how can I provide experiences that require students to classify different type of objects in the environment and analyze their classification schemes? Which intelligence is she trying to promote in the students? So, trying to promote in the students is naturalistic intelligence. Environment related ஆருக்கு, அதனால naturalistic relate. இன்டெலிஜென்ட். பாடிலின்னா என்னது, அவங்களுடைய பாடியை பற்றி கான்சியஸாக இருக்கிறது. ஓகே, 6 பேக் வைக்கணும், 8 பேக் வைக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறது. லிங்குவிஸ்டிக் அப்படின்னா லாங்குவேஜில் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது. இன்டர்பர்சனல் அப்படின்னா இன்டர்பர்சனல் இன்ட்ராபர்சனல் ரெண்டும் இருக்குது. ஓகே, இன்ட்ராபர்சனல்ன்றப்ப செல்ஃப், அவங்கள பற்றின அனாலிசிஸ் இருக்கும். இன்டர்பர்சனல் வந்து சோசியல் ஸ்கில். ஓகே, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்வாயர்மெண்ட் ரிலேட்டட், அதனால் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ட். Question number 8. Feedback to the students in the classroom is most effective. Feedback to the students in the classroom is most effective. Feedback வந்து எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்? It focuses on what the child cannot do rather than what they can do. Okay. So, feedback என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, எது பண்ண முடியாது, எதை பண்ண முடியும், எதை பண்ண முடியும்னு சொல்கிறத விட எதெல்லாம் தப்பாக பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரி. இப்போ இது கரெக்டாக வரல.
It centers around tests and exams at the end of the year. Feedback எதுக்கு உதவும்னா எக்ஸாமு end of the year அது வந்து கரெக்டான இது கிடையாது. It assigns a comparative ranks of the student. அது கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ரேங்க்கு கம்பேர் பண்ணுறது, ஃபஸ்ட்டில் வந்தேன் செகண்டில் வந்தேன், அதெல்லாம் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸாகவே எடுத்துக்கலாம். It occurs during as well as after the learning activity. அப்போ நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறது எப்படி இருக்கணும்னா அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், பண்ணதுக்கு அப்புறமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 4th one is the correct answer. Okay. 1 minute. So, question number 9. Rama is a teacher who is implementing Vygotsky's theory. Vygotsky theory implement பண்றாங்க in her classroom, and she assigns her students to work in group to complete challenging task. Okay. During the task, one student struggles to understand a key concept. What would be the most effective way of Rama to help this ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன பண்ணலாம்? கிளாஸில் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளியராக புரியலை, தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க ஆக்டிவிட்டியை. அப்போ நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, அசைன் அ டிஃப்ரெண்ட் டாஸ்க் டு த ஸ்டூடெண்ட் தட் இஸ் பெட்டர் சூட்டட் டு ஹர் எபிலிட்டிஸ். அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி வராது, வேறு ஏதாவது சின்ன ஆக்டிவிட்டியாக கொடுத்து அவங்களுக்கு சின்ன ஆக்டிவிட்டியாக அசைன் பண்ணிடலாம் அப்படின்னா கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. would work through the problems with the student and providing guidance and feedback as needed while involving other group members. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து கைடன்ஸ், அதான் வைகாஸ்கியோட தியரியே அதுதான். நம்ம படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், வைகாஸ்கிலாம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக 3-4 கொஸ்டின் வரும். ஸோ கைடன்ஸ் ஹெல்ப் பண்ணுறது. ஓகே. அதுக்கடுத்து ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஆன்சர் டு த ப்ராப்ளம். ஆன்சரே கொடுத்துருது, பார்த்து எழுதிக்கோ உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு. ஓகே, தவறு. என்கரேஜிங் த ஸ்டூடெண்ட் டு ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம் ஆன் ஹர் ஒன். உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறது. அவங்களுக்கு புரியவே இல்லை இல்லையா, அப்போ உன்னால் முடியும்னா அது என்ன யூஸாக இருக்கும்? கண்டிப்பாக இது யூஸாக இருக்குது. அவங்களுக்கு புரிஞ்சால் ஓகே, அவங்க புரியாமல் ஹெல்ப் கேட்கும்போது நம்ம கைடன்ஸ் தான் பண்ணணும். ப்ரொவைடிங் கைடன்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Change and stability in emotion, personality and social relationship together constitute. Change and stability in emotions, personality, அது எது ரிலேட்டடாக வருதுன்னு கேட்குறாங்க. எமோஷன், பர்சனாலிட்டி அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப் டுகெதர். இப்போ நான் எமோஷ்னலாகவும் ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? டக்குன்னு நம்மளுக்கு கோவம் வந்துடும், யாராவது ஏதாவது சொல்லும்போது கோவம் வந்துடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இல்லை, அவங்களால நம்ம ட்ரிகர் ஆகிறோம். ஓகே, ப்ரொவோக் ஆகிறோம். அதுதான் எமோஷ்னலாக ஸ்டேபிள். அதுக்காக எல்லாமே அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் தரோன்றதான் இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம இதில் சொல்லுவாங்க, டோன்ட் ரியாக்ட், பி ரெஸ்பாண்ட். ஓகே, ரியாக்ட் பண்ணுறதுனா என்னது? நம்ம எமோஷனோட வெளிப்படுத்துறது, அதை ரியாக்ட் பண்ணுறது. ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனா கூலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தட் இஸ் யுவர் ஃபால்ட், நான் கரெக்டானது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அது. அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம எமோஷ்னலி பர்சனாலிட்டியாக இருக்கும். எமோஷ்னலி பர்சனல் நம்மளுக்கு ஸ்டேபிளாக நம்ம இருக்கும். சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேர் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக மிங்கிள் ஆக முடியுது, சோஷியலி அக்செப்டன்ஸாக இருக்க முடியுது. சில பேர் 4 பேர் இருக்கும்போது அவங்களால 2 நிமிஷம் நிற்க முடியாது. ஏன்? டிஃப்ரென்ஸ் வந்துடும், கருத்தில் டிஃப்ரென்ஸ் வந்துடும், ஆர்கியூமெண்ட் வந்துடும், கோவம் வந்துடும், அதனால் அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? சோஷியல் ரிலேஷன்ஷிப் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். 4 பேர் உட்காந்துருக்கும் போது 4 பேருடைய தாட்டையும் உங்களால் கேட்க முடியுது, அதில் சரி என்ன கரெக்ட் என்னன்னு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது, ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டா, காக்னேட்டிவா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டா, எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட். நான் ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்னா எமோஷ்னலாகவும் இருக்கணும், சோஷியலாகவும் இருக்கும் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்.
constructive teaching leads to does learning by the student. Constructive teaching அப்படின்னா ஓன் நாலேஜ், அவங்களுடைய ஓனாக செல்ஃப் லேர்னிங்கை தான் கன்ஸ்ட்ரக்டிவ் டீச்சிங்னுவாங்க. அதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா டிஸ்கவரி, லேர்னிங் பை ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள டிஸ்கவர் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்குரிய ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகும் ஃபைண்ட் பண்ணுறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு in progressive education children are perceived as progressive education னா என்ன பார்த்தோம்? progressive education தனியாக வீடியோவே போடுறோம். progressive education. ஓகே, ஸோ knowledgeable and meaningful maker. knowledgeable இருக்கணும். progressive, ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இதுதான் knowledgeable and meaning makers. ஓகே, vulnerable and need of protection. vulnerableனா என்னது? ரொம்ப வீக்காக இருக்குது. வல்லுனரபிள், வீக் அண்ட் ஈஸி டு ஹர்ட். ஈஸியாக சில பேரை ஹர்ட் பண்ணிடலாம் அப்படின்னா வல்லுனரபிள் கண்டரில் வருவாங்க. இன்னசென்ட் அண்ட் டிபெண்ட்டாக இருப்பாங்களா ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷன் சில்ட்ரன்னா? இல்லை. கம்ப்ளைண்ட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ஒன்லி கன்சியூமிங் நாலேஜ், ஒன்லி நாலேஜ் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னா இல்லை. நாலேஜபிள் அண்டு மீனிங்ஃபுல் மேக்கர்ஸாக இருப்பாங்க ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷனில். Question number 13. Jean Piaget theory of cognitive development implicates that. Jean Piaget ஓட cognitive development எதை implicate பண்ணுது அப்படின்னா, curriculum should be designed keeping children's age group and stage in mind. Age group and stage in mind. அதான் ஜீன் பியாஜெட் சொன்னோம். ஒரு ஸ்டேஜாக தான் ஸ்டடீஸ் நடக்கும். 3 வயசு குழந்தை இது வரைக்கும் பண்ணோம், 7 வயசு 10 வயசு 12 வயசுன்னு அவர் வந்து ஏஜ் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதனால் இது ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஏஜ் குரூப் அண்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட். பேஜ் மாறி போயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் 1 மினிட் சம்வேர் கிளிக் ஆயிடுச்சு. Question number cognitive development implicates that curriculum should be children's age group. இது கரெக்டாக இருக்குது. ஓகே, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஏன் இதெல்லாம் தவறாக இருக்குது? ஃபோக்கஸ் ஆஃப் டீச்சிங் ஷுட் பி அவுட்கம் ஆஃப் த ஆக்டிவிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் திங்கிங். ஃபோக்கஸ் ஆஃப் டீச்சிங் ஷுட் பி த அவுட்கம் ஆஃப் த ஆக்டிவிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் திங்கிங். திங்கிங்கை பார்க்காம ஆன்சர் எழுதி காமிச்சிட்டு எனக்கு போதும், ஓகே, உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி ஆன்சர் எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறதா இது. ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங் ஷுட் பி த அவுட்கம், ரிசல்ட் என்னென்னு மட்டும் பார்க்குறப்ப இது தவறாக இருக்குது. பிஹேவியர் ஷுட் பி கண்டிஷனல் யூஸிங் ரிவார்ட்ஸ் அண்டு பனிஷ்மெண்ட். ரிவார்ட் அண்டு பனிஷ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் பிஹேவியர்ஸ் கண்டிஷனலாக இருக்கும் அப்படின்னா இது பியாஜெட் சொல்ல மாட்டாங்க. கான்செப்ட் ஷுட் பி டாட் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள். காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் சொல்லி தரணும் அப்படின்றதும் பியாஜெட் வேர்ல்ட்ஸில் கிடையாது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வந்து கரிக்குலம் டிசைன் பண்ணணும் ஏஜ் குரூப் வைஸ், அதான் அவருடைய பாயிண்ட். ஹவு டஸ் செட்டிங் மாஸ்ட்ரி கோல்ஸ். மாஸ்ட்ரி கோல்ஸ் பார்த்துருக்கோம் வீடியோவில். மாஸ்ட்ரி கோல்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஒன்று படிக்கிறேன் அப்படின்னா அதில் மாஸ்ட்ரி பண்ணுறது. மாஸ்ட்ரி பண்ணால் அதை பற்றின தெளிவான அனாலிசிஸ் பண்ணுறது. நம்ம படிக்கிறதுல 2 டைப் இருக்கும் இல்லையா? நம்ம CTETக்கு படிக்கிறோம். ஒன்று வந்து 90 மார்க் வந்தால் போதும், நைட்டோட நைட்டாக படிச்சுட்டு காலையில் நான் பாஸ் மார்க் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னா வேலைக்கு போயிடுறேன், ஒரு செட்டு. செகண்ட் செட்டு என்ன அப்படின்னா, நான் CTET படிக்கிறேன், அதில் என்னென்ன இருக்குது, CDPயில் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, நான் எப்படி இதை அப்ளை பண்ணலாம், ஓகே அப்படின்னு படிக்கிறது, அப்ரோச் பண்ணுறது. அப்போ அதில் மாஸ்ட்ரி பண்ணுறது, தெளிவாக படிக்கிறது.
ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மலாக படித்து பாஸ் பண்ணிடுறது ஒன்று, அதை பற்றின புரிதல் கவனமாக படித்து அதை அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது ரெண்டாவது. அந்த மாஸ்டரி பண்ணுறது அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில், அதான் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் நம்ம பார்ப்போம் எம்எஸ்சியில். Okay, so it often implies engaged extrinsic motivation and belief in the entity view of ability. Okay, entity அப்படினா separate from others. 14th மாஸ்டரி கோல் பண்ணுறது எக்ஸ்டென்சிவ் மோட்டிவேஷன் கிடையாது இல்லையா. எக்ஸ்டென்சிவ் மோட்டிவேஷன் அப்படின்னா வெளியே இருந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுறது. என்ன அப்படின்னா, நீங்கள் படித்தேன்னா உனக்கு நான் இது வாங்கி தரேன் அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்ல முடியாது. ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன், உனக்கு பென்னு தரேன், அதனால் படிப்பாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், கேமு, பாய்ஸ்க்கெலாம் பால் வாங்கி தரேன்லாம் ஏமாற்றிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். என்கேஜ் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அண்ட் பிலீவ் தட் இன்க்ரிமெண்டல் வியூ ஆஃப் எபிலிட்டி. இன்க்ரிமெண்டல்னால் ஸ்லோ பேஸில், அதாவது இன்க்ரிமெண்ட் இப்போது செட் ஆஃப் பீரியட் டைம் பீரியடில், அதான் இன்க்ரிமெண்ட்னு இல்லையா. மந்த்லி இன்க்ரிமெண்ட் எனக்கு 2000, இயர்லி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்போ ஸ்லோ பேஸில் இன்க்ரீஸ் ஆகுறது, அப்போ எதுவும் கிடையாது. இட் ஆஃபன் இம்ப்ளைஸ் என்கேஜ் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அண்ட் பிலீவ் இன் த என்டைட்டி வியூ ஆஃப் எபிலிட்டி. என்டைட்டி வியூ அப்படின்னா செப்பரேட் ஃப்ரம் அதர்ஸ், தனியாக எபிலிட்டியை மட்டும் பார்க்குறது. நம்மளுக்கு இங்கே மாஸ்டரி கோல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இட் ஆஃபன் இம்ப்ளைஸ் தட் என்கன்சிங் இன்ட்ரென்சிவ் மோட்டிவேஷன் கரெக்டாக இருக்குது அண்ட் பிலீவ் தட் இன்க்ரிமெண்டல் வியூ ஆஃப் எபிலிட்டி. ஓகே, என்டைட்டினா ஒரே ஒரு இதில் மட்டும் பெருசாக இருக்கிறது, அதாவது செப்பரேட் ஃப்ரம் அதர்ஸ், மொத்தமாக இல்லாமல் ஒரு இதில் மட்டும். இன்க்ரிமெண்டல்ன்றது வந்து ஆர்டர் வைஸ் அதனுடைய ப்ராக்ரஸ் இருக்கிறது, அதுதான் மாஸ்டரி ஆஃப் கோல். Question number 15. During adolescence, the pressure to conform to gender expectations and follow conventions of family or masculine increases. Gender and gender role are determined biologically. Okay, so gender and gender roles are determined biologically. By birth வந்து அவங்களுடைய ரோல் டிசைட் பண்ணுது அப்படின்னா இது தவறாக இருக்கும். நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், பையங்கன்னா வீடு கூட்ட மாட்டாங்க, பாத்திரம் கழுவ மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஜெண்டர் அப்படி. கேர்ள்ஸ்னால் அப்படி கிடையாது, அவங்கன்னா எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு. ஒன்ஸ் அப்பான டைம் இப்போ எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதையும் நம்ம இப்போ சொல்ல முடியாது. இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஜெண்டர் ரோல் வந்து அவங்களுடைய பயாலஜிக்கலாக டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது இது தவறாக இருக்கும். ஆர் இஸ் ஃபால்ஸ். இப்போ ஏ ட்ரூவான்னு பார்ப்போம். டூரிங் அடோலசன்ஸ் த ப்ரெஷர்ஸ் டு கன்ஃபார்ம் டு ஜெண்டர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஃபாலோ கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஃபெமினிட்டி ஆர் மஸ்குலினிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. எப்போ அடோலசன்ஸ் பீரியடில் அவங்க வந்து கன்வென்ஷன் அப்படின்னா பரம்பரைன்னு இல்லையா. பரம்பரை, எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க, எங்கள் அம்மானா இந்த மாதிரி தான் சாரி கட்டியிருப்பாங்க, அவங்கன்னா அப்படி கொளுத்து இந்த மாதிரி தான் பூ வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி கிளம்பியிருப்பாங்க. சில சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து ஒரு அடோலசன்ட் ப்ரெஷர் ஃபெமினிட்டி மஸ்குலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது கரெக்டு. என்வாயர்மெண்ட்டை பொறுத்துதான்றது அதுக்கு மீனிங். The teacher should encourage debates, discussion and collaboration among students. அவன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நாலேஜ் ப்ரொடக்ஷன் இஸ் அன் inactive ப்ராசஸ். ஆக்டிவ்னு கொடுக்காம inactiveனு கொடுத்துருக்கிறதுனால தவறாக இருக்குது. என்கேஜ்மெண்ட் இந்த குரூப் ஆக்டிவிட்டி hinders meaningful learners. அப்போ ஆர் ஃபால்ஸு, ஏ ட்ரூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் hinders அப்படின்னா தடைகள். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் விஷுவல் இம்பேர்ட் இன் த கிளாஸ் ரூம். பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு என்னென்ன தடைகளாக இருக்குது, என்னென்ன தடையாக இருக்குது அப்படின்னா ரைஸ் லைன் டிராயிங் மேப்பு ஹெல்ப்பாக தான் இருக்கும். டாக்டிக் மாடல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெலிவர் இன் த்ரோ டச்சிங். அந்த ஃபார்ம் ரைஸ்டாக இருக்கும், ஒரு மாடல் செஞ்சு காமிக்கிறாங்க, இப்படி தொட்டு பார்த்துட்டு தாஜ்மஹால் இந்த பில்லர் இருந்ததெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி மாடல்ஸ் பண்ணுறது. அது வந்து விஷுவலி இம்பேர்ட் இருக்கவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கும். இது ஹெல்ப்பாக இருக்கும். எலக்ட்ரானிக்கலி ஃபார்மேட் ரெஜிஸ்டர் டிரான்ஸ்மிஷன் ஹெல்ப்பாக இருக்கும். பிரிண்டட் டெக்ஸ்ட் புக் அண்ட் நோட் புக் ஹெல்ப்பாக இருக்காது. அதுதான் தடை. ஹிண்டர்ஸ்னால் எது தடையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு பார். எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், க்ரைட்டீரியா ரெஃபரன்ஸ் அசைன்மெண்ட், நாம் ரெஃபரன்ஸ் அசைன்மெண்ட். இப்போ ஃபார்மேட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன டெஸ்டஸ் எடுக்கிறோம் இல்லையா இடையில, PT1 PT2ன்னு எடுப்பாங்க கேவியில், இதுலலாம்.
அது வந்து ஃபார்மேட்டிவ்க்கு அண்டரில் வரும். ஓகே, டூரிங் த ப்ரிப்ரேஷன். சம்மேட்டிவ் வந்து எண்ட் ஆஃப் த இயர் எண்டில் ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா, அது சம்மேட்டிவ்க்கு அண்டரில் வரும். க்ரைட்டீரியன் அப்படின்னா பர்டிகுலர் க்ரைட்டீரியா. இப்போ நீங்கள் 90 எடுத்தால் பாஸு இல்லையா, அது வந்து க்ரைட்டீரியனுக்கு அண்டரில் வரும். நாம் ரெஃபரன்ஸ் அசைன்மெண்ட் அப்படின்னா கம்பேர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டு தட் பியர்ஸ். நாம்ன்றது ரேங்க். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, நீட்டு இதெல்லாம் எழுதுறது வந்து நாம் ரெஃபரன்ஸ் அசைன்மெண்ட். இப்போ நீங்கள் எழுதுகிற CTET வந்து நாம் ரெஃபரன்ஸ் கிடையாது, இதில் ரேங்க்கு கிடையாது, கம்பேரிசன் கிடையாது, இண்டிவிஜுவல் க்ரைட்டீரியா தான். இண்டிவிஜுவலாக நீங்கள் 90 எடுத்தால் பாஸ். சம் க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 19. அப்போ அதுதான் வந்து க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ். இப்போ இது மேட்ச் ஆகிறதுக்கு இதோட டெஃபினிஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா. ஃபார்மேட்டிவ்னா என்ன பார்த்தோம், டூரிங் த ப்ரிப்ரேஷன், டிட்டர்மைனிங் வாட் த ஸ்டூடெண்ட் கேன் டூ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கிளாஸ். இது கிடையாது, ஆஃப்டர் த கிளாஸ் கிடையாது. சம்மேட்டிவ் வந்து பேப்பர் பென்சில் டெஸ்ட் டீட்டெயில் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த நான் ரிட்டன் பிஹேவியர்ஸ். இல்லை, சம்மேட்டிவ்ன்றது வந்து இயர் எண்டில் எழுதுகிற ஆனுவல் எக்ஸாம். அப்போ இதுவும் தவறாக இருக்குது. க்ரைட்டீரியன் வந்து இன்க்ளூட்ஸ் மாஸ்டரி ஆஃப் ஸ்பெசிஃபிக். மாஸ்டரி பண்ணுறது க்ரைட்டீரியா கிடையாது, க்ரைட்டீரியன் இதில் கிடையாது. இப்போ எக்ஸாம் எழுதுகிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், TNPSC எடுத்துக்கலாம் அல்லது நீட்டே எடுத்துக்கலாம். மாஸ்டரி பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல, அதில் தரவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மக்கப் பண்ணியிருப்பாங்க, நிறையா டேர்ம்ஸு யாத் பண்ணியிருப்பாங்க, அதாவது மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து இதுக்கு கீழே வரும். இப்போ இதுவும் தவறாக இருக்குது, மாஸ்டரி பண்ண மாட்டாங்க அதில். நாம் ரெஃபரன்ஸ் அசைன்மெண்ட் வந்து கம்பேர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டு தட் ஆஃப் பிஎஸ். உங்க கூட யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அதில் கம்பேர் பண்ணுவாங்க, ரேங்க் போடுவாங்க. அப்படி ஒன்று தான் கரெக்டாக இருக்குது, நாம் ரெஃபரன்ஸ் அசைன்மெண்ட். நெக்ஸ்ட், சுனிதா, a 2 years old girl shows exceptional musical ability. Both her parents accomplished singers and they are sent her classes for voice training after school. அப்போ பேரண்ட்ஸ் வந்து சிங்கராக இருக்காங்க, பை ஹெரிடிட்டி அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது, ட்ரைனிங்க்கும் போகிறாங்க. ஸோ ஹெர் கேப்பபிலிட்டி ஆஃப் மோஸ்ட் லைக்லி டு த ரிசல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹெரிடிட்டி அண்டு என்வாயர்மெண்ட் ரெண்டுமே இருக்குது. மற்றதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, ஜெண்டர் ஐடென்டிட்டி மேக்கப் கிடையாது, க்ரோத் அண்ட் நியூட்ரிஷன் கிடையாது, நியூட்ரிஷன் அண்ட் டிசிப்ளின் கிடையாது. விச் மெத்தட் டிட் லாரன்ஸ் கோல்பர்க் யூஸ்? இப்போ கோல்பர்க் மெத்தட் என்ன அப்படின்னா அந்த இதில் பார்த்துருப்போம், ஒரு டைலமா. டைலமானா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் உங்கள் முன்னாடி வைப்பாங்க, நீங்கள் இப்போ இன்டர்வியூ போகிறீங்க, அப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தவங்க சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்டர்வியூ பண்ணால் உங்களுக்கு ஜாப் போயிடுங்க, ஹெல்ப் பண்ணலைன்னா அந்த பொண்ணோடது போயிடும், வாழ்க்கையில் டிஃபிகல்ட்டி ஆயிரும். அப்போ நீங்கள் எதை ஃபஸ்ட்டு போவீங்க? அப்போ ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க, அதான் டயலமா. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து தான் கோல்பர்க்ஸ் வந்து செக் பண்ணுவார். அவருடைய தியரி அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ போசிங் மாரல் டயலமாஸ் டு சில்ட்ரன் அண்ட் அனாலிசிங் ரெஸ்பான்ஸ், அதான் கோர். இப்போ எதெல்லாம் தவறாக இருக்குது, மற்றதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டக்டிங் அப்சர்வேஷன் ஆஃப் சில்ட்ரன் டூரிங் பிளே, அந்த இதில் கிடையாது கோல்பர்க்ஸ். எக்ஸ்பெரிமெண்டல் கிடையாது, குவான்டிட்டிவ் ரிசர்ச் கிடையாது. ஓகே, டயலமா கொஸ்டின் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. Next, school should function within framework which assess the finished product and learning outcomes. Within the framework படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட், லேர்னிங் இஸ் டைட்லி சீக்வன்சியல் அண்ட் ஹைராரிக்கல், இதுவும் கிடையாது. சீக்வன்சியல் ஆர்டர், இதுக்கப்புறம் இதுதான் இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு போக தேவையில்லை. இப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் ஆர்டிசம்? ஆர்டிசம் பொறுத்த வரைக்கும் எது, ஆர்டிசம்னு என்ன பார்த்தோம்னா சோசியல் ஸ்கில் அவங்ககிட்ட கம்மியாக இருக்கும், யார்ட்டையும் போய் அவங்களால மிங்கிள் ஆக முடியாது. ரெண்டாவது, ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ், இப்படி சுற்றிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷன், கூப்பிடணுன்னா தட்டி தான் கூப்பிடுவாங்க இல்லையா, பேரை சொல்லியோ அம்மா அப்பா அப்படி கூப்பிட மாட்டாங்க. நான் வெர்பல் யூஸ் பண்ண மாட்டாங்க, கை தட்டி கூப்பிடுறது அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஆர்டிசமுடைய ரியாலிட்டி. இப்போ ஆர்டிசம் ரிலேட்டடாக எது கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஆர்டிசம் இஸ் காஸ்டு பை சோலோலி என்வைரன்மெண்டல் ஃபேக்டர் கிடையாது. ஆர்டிசம் கேன் பி க்யூர்டு அண்ட் இம்ப்ரூவ்ட் வித் ஏஜ். ஓகே, அதுவும் கிடையாது. ஆர்டிசம் பீப்புள் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் எக்ஸம்ஷன் கிடையாது. நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர், ஆர்டிசம்னு என்னன்னா நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர்.
Next, which learning strategy involves children teaching others what they have learned? Which learning strategy involves children teaching others? அந்த அவங்க ஸ்டூடெண்ட் டீச் பண்ணுறாங்களோ அது பேர் என்னது ரெசிப்ராக்கல் டீச்சிங். ஸ்டூடெண்ட் வந்து மாஸ்டர் மாதிரி டீச் பண்ணுவாங்க. ரெசிப்ராக்கல் டீச்சிங். ரூட் லேர்னிங் கிடையாது, கண்டிஷனல் லேர்னிங் கிடையாது, எக்ஸ்போசிட்ரி லேர்னிங் அதுவும் கிடையாது. எக்ஸ்போசிட்ரி லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெலிவர் பண்ணுறது, லெக்சர் டெலிவர் பண்ணுறது. நான் சொல்லித்தரேன் அப்படின்னா எக்ஸ்போசிட்ரி லேர்னிங்கில் சொல்லித்தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது, ஜஸ்ட் டெரைவ் பண்ணுறது, பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, எந்த டெமான்ஸ்ட்ரேஷனோ ஆக்டிவிட்டியோ எக்ஸாம்பிளோ எதுவுமே கிடையாது. அதுதான் எக்ஸ்போசிட்ரி லேர்னிங், டைரக்ட் மெத்தட். 24. Sensitive period are those time of period during which certain are especially important for course of normal development. எது சென்சிட்டிவ் பீரியட்னு சொல்லுவோம்? சென்சிட்டிவ் பீரியட் environmental factors. Environmental are especially important of course of normal development. Next, students struggling with dyslexia. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரீடிங் அண்டு ஸ்பெல்லிங் தப்பு விடுவாங்க. டிக்கு டின்னு எழுதுவாங்க, பிக்கு பி மாற்றி மாற்றி எழுதுவாங்க. கேன் பி டாட் டு ரீட். அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? கிவிங் லாங் அண்டு காம்ப்ளெக்ஸ் பேசஸ். ஆல்ரெடி அவங்களுக்கு டவுட்டாக இல்லை, நம்ம ரொம்ப பெரிய பேசஸ் கொடுத்தா இன்னும் கிளாரிட்டி இருக்காது. த்ரோ அசோசியேஷன் மெத்தட் ஆஃப் கண்டிஷன் இது இருக்காது. சிம்பாட்டிக் போனோலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஏன் தப்பு விடுறாங்க, பி ஏன் தப்பு விடுறாங்க அப்படின்னா போனோலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுக்கலாம். By providing higher grade level of reading text. ஆல்ரெடி அவங்க மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்காங்க, இதில் ஹையர் லெவல் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப மிஸ்டேக் ஜாஸ்தியாகும். Which of the following question promotes analytical thinking? எது analytical thinking ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா what is the total population of India? Direct answer. What are the various causes of increase the population? வேரியஸ் காசஸ் இதில் நம்ம ஓனாக எழுதலாம் நிறையா. இப்போ அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்குது. கேபிட்டல் சிட்டி, ஃபிக்ஸ்டு ஆன்சர், ஸ்டேட்டு. ஃபிக்ஸ்டு ஆன்சர் இல்லாமல் ஓனாக க்ரியேட் பண்ணி எழுதுறது தான் அனாலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். டீச்சர் ஷுட் கிவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு சில்ட்ரன் ஃபார் எக்ஸ்பிரிமெண்டேஷன் அண்ட் டிஸ்கஸ் எக்ஸாம்பிள் அண்ட் நான் எக்ஸாம்பிள்லாம் கரெக்டாக தான் இருக்குது. த கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் டீலிங் வித் மிஸ்கன்செப்ஷன் இன் சில்ட்ரன் டு ப்ரொவைட் கவுண்டர் எக்ஸாம்பிள். இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். டீல் பண்ணும்போது தப்பு விட்றாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து அவங்களுக்கு கிளாரிட்டியே கொண்டு வரணும். இப்போ அது ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். In Asian culture, which stress social harmony, expressions of anger are discouraged and shame is encouraged. Emotions are subjective and do not play any role in the learning. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஷியன் கல்ச்சரில் நம்மளுக்கு என்னது, ஆங்கரை வந்து நம்ம டிஸ்கரேஜ் தான் பண்ணுவோம். கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வெக்கப்படணும்னுவாங்க. வெக்கப்படணும்னு என்னது, அந்த வெக்கப்படுறது இல்லை. ஏதாவது தவறாக பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி சொல்லி ஃபீல் பண்ணுறது இல்லையா, ஐயோ என்னால் மிஸ்டேக் ஆகிடுச்சு சாரி அப்படின்னு சொல்கிறது வந்து சேம். அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், எமோஷன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அண்ட் டூ நாட் பிளே ரோல். கண்டிப்பாக எமோஷன்ஸ் வந்து பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேர்னிங். ஓகே, எமோஷன்ஸ் தான் ப்ளே பண்ணும். அப்போ செகண்ட் ஒன் ராங்காக இருக்குது. A is true, R is false. In order to develop critical thinking among students. இப்போ critical thinking அப்பயே பார்த்தோம். critical thinkingனா என்ன அர்த்தம், ஓனாக க்ரியேட்டிவாக எழுதுறது, அதுதான் critical thinking. டீச்சர் என்ன பண்ணணும், give questions to involve inference and explanation. Inference and explanation questions create பண்ணணும். inferenceனால் என்ன அப்படின்னா இன்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னா எஜுகேட்டட் கெஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எஜுகேட்டட் கெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்மளால் கெஸ் பண்ண முடியுது அவங்களுடைய பிஹேவியர். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து மேத் பீரியடு மேம் மேத்தா அப்படின்வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க விரும்பலை, இன்ட்ரெஸ்டாக இல்லை இப்போ பண்ணுறதுக்கு. சில நாள் பார்த்தீங்கன்னா எஸ் மேம் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ நம்ம கெஸ் பண்ண முடியும், அவங்களுடைய மூடு வந்து கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, சில பேர் சாப்பிட ஏதாவது கொடுக்கும்போது மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க சொல்லலை, நம்மளாம் கெஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த கெஸ் மேபி 99% கரெக்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்ஃபரன்சஸ். ஓகே, சயின்ஸில் மேக்ஸிமம் இன்ஃபரன்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா சயின்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃபையும் பண்ண தேவையில்லை இல்லையா. முதல்ல ஒரு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு ஒரு கெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் இன்ஃபரன்ஸ். மேத்தில் கெஸ் பண்ண முடியாது, மேத்தில் ப்ரூஃப் வேணும்.
ஓகே. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அவாய்டு கொஷின்ஸ் விச் நீட் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவாய்டு பண்ணணும்னு கொடுக்குறாங்க. ஓகே, தவறாக இருக்குது. ஆஸ்க் தோஸ் கொஷின்ஸ் விச் கேரி சிங்கிள் ஆன்சர். இது வந்து திங்கிங் கீழே வராது, அனலிட்டிக்கல் திங்கிங் கீழே. டிஸ்கரேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ்கிங் டவுட். டிஸ்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. ஒன்லி ஆன்சர் இஸ் திஸ். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் are mean to offer differential instructions as per individual differences. இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்னு என்ன அர்த்தம்? ஒரு கிளாஸில் எல்லாருமே இன்டெலிஜென்ட்டாக எல்லாருமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிசேபிள் சில்ட்ரனும் இருப்பாங்க, காது கேட்காத இருக்கவங்க, கொஞ்சம் எழுத முடியாமல் இருக்கிறவங்க, எல்லாருமே ஒரே கிளாஸில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணணும், அவங்களையும் ஈக்குவலாக நடத்தணும். தான் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். Are meant to offer differentiated instruction as per individual differences. Okay. Aim to remove all kinds of differences among children. அவங்கள்ட்ட அந்த இது எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே டிஃப்ரென்சஸே இல்லைன்னு சொல்ல போகிறோம்னா அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்லை. Recognize that every child will learn that same rate and same time. அது கரெக்டு கிடையாது, அது பாசிபிலிட்டி கிடையாது. சேம் பேஸில் எழுதணும். Is an education program offered to cater to the special children. அதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு. மீன் டு ஆஃபர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் பர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ 30 கொஷின் முடிஞ்சிருச்சு. இது வந்து இந்த டாப்பிக்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி தான் டாபிக் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக், இதிலேருந்து தான் வரப்போகுது. ஓகே, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு ஒரு குயிக்காக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம், எல்லா டாபிக் இதில் எடுத்து ஒன்றுன்னா போட்டிருக்கேன். ஓகே, டெவலப்மெண்ட் வீடியோ போட்டிருப்போம், ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட், சோசியலைசேஷன் ப்ராசஸ், பியாஜே, கோல்பர்க், வைகாஸ்கி, இவங்க 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைல்டு சென்டர்ட் அண்ட் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், கிரிட்டிக்கல், மல்டி டைமென்ஷனல், லாங்குவேஜ் அண்ட் தாட், ஓகே, ஜெண்டர் ரோலு, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், அசஸ்மெண்ட் லேர்னிங், இந்த லேர்னிங்கை பற்றி போட்டிருக்கோம், ஸ்கூல் பேஸ்டை பற்றி போட்டிருக்கோம், அப்ரோச் பற்றி போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து இது கீழே தான் வரும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லேர்னிங் அண்டு பெடகாகி. இப்போ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதே தான், லெவல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம சேனலில் இருக்க சிடிபி பூரா பார்க்க ஆரம்பிங்க. சிடிபி தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் உங்களுக்கு பாஸ் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ 19 பேர் பார்த்துட்ருக்கீங்க. எவ்ரி ஒன் கேன் லைக், பிகாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எனி அதர் டவுட்? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நோ கொஷின்ஸ். ஐ ஹோப் செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஸோ ஆல் த பெஸ்ட், படிங்க. அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்னொரு 30 கொஷின்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணலாம். கொஷின்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணலாம். ப்ளஸ் மேத்ஸ் சயின்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் இருக்குது, ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்ன பேப்பர் வந்திருக்கு என்ன ஏதுன்ற கிளியர் இருக்கும். தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்.